பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை சென்னையில் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். கல்வி மாற்றங்களை கொண்டு வர இருக்கின்றோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அது கொண்டு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு முக்கிய பங்களிப்பு இருக்கும். அந்த கல்வி அந்த பள்ளிக்கூடத்துடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு இருக்க போகுது. அடுத்தது இப்போ மதுவை எடுத்துக்கங்க. மதுவில் என்னென்ன முக்கியமானது உங்களுக்கு தெரியும். முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு பல வருஷமா நாங்கள் சொல்லிட்டு வரோம். நாங்கள் அதுலயும் ஐயாவுடைய 35 ஆண்டு கால உழைப்பு, எங்க கட்சியினுடைய 26 ஆண்டு காலம் கட்சி தொடங்க நாள் அன்னைக்கு பூரண மதுவிலக்கு வரணும்னு நாங்க பாடுபட்டு வரோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு கட்சிகள் மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றாங்க. அதாவது எது செய்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முன்னோடியாக இருக்கும். எங்களை மற்ற கட்சிகள் பின்பற்றுகின்றார்கள். அதுல இன்று தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை மதுவை மீண்டும் 10 கிலோமீட்டர் மராத்தான் ஓட்டத்துல அன்புமணி ஓடின மாதிரி நாங்களும் ஓடுவோம்னு தான் இல்லை. அப்படி மதுவுக்காக எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வழக்குகள் எல்லாம் போட்டோம். டாஸ்மாக் கடை 600 டாஸ்மாக் கடைகளை தேசிய நெடுஞ்சாலையிலே நாங்கள் மூடி இருக்கின்றோம். ஆட்சிக்கு வராமலே உச்சநீதிமன்றம் சென்று நாங்கள் மூடி இருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்திய அளவில் இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூட வேண்டும் என்று ஒரு பரிந்துரை இந்திய அரசுக்கு ஒரு அறிவுரை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. Supreme Court has advised the Attorney General of India to formulate a policy, national policy on alcohol shops on highways. இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்ப எங்களோட ஆட்சியில பூரண மது விலக்கு நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். கடந்த மாதம் மது விலக்கு சாத்தியம் இல்லை என்று சொன்ன ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்ன அவருடைய கட்சி அமைச்சர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த மாதம் ஒரு மாதத்துக்கு முன்பு சொன்ன ஜெயலலிதாவும் கட்சியும் இன்னைக்கு நாங்க படிப்படியாக கொண்டு வருவோம். அதாவது நான் என்னோட விளக்கம் என்னன்னா, முதல்ல லிட்டர்ல வித்துட்டு இருந்தாங்க, இப்ப அடுத்த படியில வைப்பாங்களோ என்னமோ எங்களுக்கு ஒரு. ஏன்னா இவ்வளவு காலமா இவ்வளவு பேர் போராடி, இவ்வளவு பேர் இறந்து, உணர்வுபூர்வமாக சாலையில பெண்கள்லாம் போராடி, சசி பெருமாள் இறந்து அத்தனை. ஒரு நிமிஷம், நான் கலைஞரை பார்க்கும்போது அவர் ஆட்சியில் இருக்கும்போது 44 சமுதாய தலைவர்கள், மத தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள்லாம் அழைச்சிட்டு போய் கோட்டைக்கு அழைச்சிட்டு போய் ஒரு மாதிரி ஒரு பெரிய ஹாலில் உட்கார வச்சு நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். அப்போ என்ன சொன்னார்னா, நான் படிப்படியாக அது செய்வேன். அதாவது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவருடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கையும், அதை படிப்படியாக செய்ய வேண்டும். 1 மணி நேரம் குறைச்சார். இந்த மாதிரி அதான் சொல்லுது. படிப்படியாக அடுத்தது 50 ஆண்டு காலத்துக்கு நாங்கள் குறைத்து விடுவோம். அதான் போன மாதம் சட்டமன்றத்தில் முடியவே முடியாது, சாத்தியம் கிடையாது என்று சொன்ன ஜெயலலிதாவும் அவருடைய அமைச்சர்களும் இன்று தேர்தலுக்காக படிப்படியாக மக்களுக்கு நல்ல தெளிவா இருக்கிறாங்க. ஆனாலும் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 100 விழுக்காடு கட்சிகள் மது விலக்கு வேண்டும் என்று அந்த உணர்வை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. எங்களுடைய உழைப்பு இது எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி எங்களுக்கு. ஆக தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் உணர்வுபூர்வமாக. இது முக்கியமான ஒன்று. அடுத்தது எங்கள் ஆட்சியில நாங்கள் முதல் நாள் முதல் கையெழுத்து முதல்ல கொண்டு வர போறோம். அது இல்லாம நாங்க பல படம் உங்களுக்கு சொல்லியிருக்க டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுக்க போறோம். யாராவது இலிசிட் லிக்கர் ஏதாவது மதுவை வித்தாங்கன்னா, வாங்கினாங்கன்னா, குடிச்சாங்கன்னா அந்த நம்பர்ல போன் பண்ணி புகார் கொடுத்தா அது பரிசு கொடுக்க போறோம். 10,000 பரிசு கொடுக்க போறோம். அப்படி பிரச்சனை வந்ததுன்னா, அப்படி உண்மையா இருந்ததுன்னா அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர், பஞ்சாயத்து தலைவர் அவர் சஸ்பெண்ட் பண்ணுவோம், எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணுவோம், விஏஓ சஸ்பெண்ட் பண்ணுவோம், எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் ஒரு பிளாக் மார்க் வைப்போம், ப்ரமோஷன்ல வைப்போம். இதற்கு இந்த இப்படி கள்ளச்சாராயம் விற்கின்றவர்களுக்கு தனி நீதிமன்றம் நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். ஸ்பெஷல் கோர்ட்ஸ் டு டிஸ்பென்ஸ் வித் கேஸ் வித்தின் 6 months. 6 மாதத்துக்குள்ள அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த 6 மாத காலத்துக்கு அவங்களுக்கு பிணை இல்லாத ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போறோம். நான் பெயிலபிள் செக்ஷன் 6 மாசம் சட்டம் கொடுக்கணும்.
ஆயுள் தண்டனை வழங்க நாங்கள் சட்டத்தில் பரிந்துரை செய்ய இருக்கின்றோம். ஆக ஸ்பெஷல் கோர்ட்ஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா நாங்க என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு நாங்க செஞ்சிருக்கோம். அடுத்தது நிர்வாகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்க தமிழ்நாட்டுள்ள அனைத்து மாவட்டங்கள் மறுசீரமைப்பு செய்ய இருக்கின்றோம். ஒரு மாவட்டத்தினுடைய மக்கள் தொகையை 12 சென்னை தேனாம்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு அதன் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதில் அவர் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்று தமிழகத்தில் இருக்கும் 100 விழுக்காடு அரசியல் கட்சிகள் மதுவிலக்கை முன்னெடுத்து பேசுவதை பாட்டாளி மக்கள் கட்சி அடைந்திருக்கும் முதல் வெற்றி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் பகிர்ந்து கொண்ட மற்ற விவரங்களை அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம்.